ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன மாதம் நடந்துகிட்ருக்குன்னா, கரெக்டாக ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 6 மாதம் ஓடி வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதத்துடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய 7வது மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதத்தில் கிரகங்கள்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே வந்து மாறுது சேருது. அதில் சில கிரகங்கள் மாறுறது சேர்றது அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. ஆக்சுவலி சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரன் வந்து மாறுறாரு. அதனால் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் கரெக்டாக ஜூலை 9ஆம் தேதியிலிருந்து ஆட்டமானது ஆரம்பமாகுது, தொடருது. அதன்படி தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கிரனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சுக்கிரனை பற்றி சொல்லணும்னா, சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா அவர் வந்து நமக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கும். அதே அவர் நமக்கு நல்ல நிலைமையில் இல்லைன்னா கெட்ட பலன் தான் கிடைக்கும். அதனால் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறணும். சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகமாக நம்ம வாழ்க்கையில் அமைந்தால் சுகமான பலன் கிடைக்கும். அதே சுக்கிரன் நமக்கு சுகம் இல்லாமல் அமைந்தால் சுகம் இல்லாத வாழ்க்கை அமையும். சுக்கிரன் தான் வந்து சந்தோஷத்துக்கு காரணமாக இருப்பார். சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொருவருக்குமே வந்து திருமணம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யப்படும். அதனால் சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து இப்போ மாற போகிறாரு. அவருடைய இந்த மாறுதல் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும். அதனால் அந்தந்த ராசிக்காரங்க சுக்கிரனால் என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அந்த வகையில் சுக்கிரனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு சுக்கிரனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் வந்து நீங்கள் செய்யணும். ஏன்னா சுக்கிரனால் உங்களுக்கு தோஷம் ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உடனே உங்களுக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அதனால் என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும். அதாவது இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பரிகாரம் வந்து பலிக்காது. நிறைய பேர் வந்து எனக்கு பரிகாரமே பலிக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்போ நான் கமெண்டில் கேட்கும்போது கூட நீங்கள் கரெக்டாக நம்பிக்கையோடு பண்ணிங்களான்னு கேட்டால், இல்லை எப்பயும் போல தான் பண்ணேன், எல்லாமே வந்து ஏதோ ஒரு கணக்கு தான், நான் இதையும் ஒரு கணக்காக தான் பண்ணேன், ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஆகாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கைன்னு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது நிறைய பேருக்கு புரியாததுனால தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் தோத்துட்ருக்கோம். ஸோ இனி வந்து நீங்கள் பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கை இல்லாமல் மட்டும் செய்யாதீங்க. இவ்வளோ தூரம் சுக்கிரனை பற்றி சொல்கிறேனே, அப்போ சுக்கிரன் என்ன அந்த அளவுக்கு வந்து நமக்கு முக்கியமானவரான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவரை பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவரை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான், ஓ சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதனால தான் வந்து பார்க்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் சுக்கிரனை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். முழுசாக இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே மாறுறாரு அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்.
ஏன்னா அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஈஸியாக பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் மாறக்கூடியதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பலன்கள், அதுக்கப்புறம் பரிகாரங்கள் என தொடர்ச்சியாக நிறைய வந்து பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஜூலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9ஆம் தேதியிலிருந்து தான் சுக்கிரனுடைய ஆட்டமானது ஆரம்பமாகும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான இடத்துல வந்து அமர போகிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக சுக்கிரன் மாறுறதுக்கூடிய அடிப்படையில் வந்து ஜூலையில் இந்த 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறாரு, தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் உங்கள் ராசிக்கு யோகம் சுக்கிரன் கொடுப்பாரா, இல்லை உங்கள் ராசிக்காரங்க சுக்கிரனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் குறித்து முழுமையான பலன்களை இப்போ உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். முழுமையான பலன்கள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ வாங்க உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் வந்து யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கிற மாதிரி சுக்கிரன் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக அற்புதமான காலகட்டமாக சுக்கிரன் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இந்த டைம் குலதெய்வ வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு தொழிலில் வரக்கூடிய மாற்றங்களை எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் கூட அதிக கவனம் தேவை. இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்கில் போக வாய்ப்பு இருக்குது. வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த கவனமாக இயங்குவது நன்மை தரும். ஏன்னா வாகனங்களில் தான் உங்களுக்கு ஆபத்து வரவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் எது செய்கிறதாலும் இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கான வழியை கொடுக்கும். ஏற்றங்களும் நம்பிக்கையும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது நன்மை தரும். முருகருக்கு தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது கஷ்டத்தை தீர்க்கும். உறவுகள் வகையில் மனவிட்டு பேசுவது நன்மை தரும். உறவுகளிடம் மனவிட்டு பேசுவது நல்லது. அதோடு அலர்ஜி, ஜாயிண்ட்கள் ஏற்படக்கூடிய வலிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பணவரவு உண்டாகும். நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். நல்ல சுக்கிரனுடைய காலகட்டமாக இருக்கும் என்று உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான பரிகாரம் சொல்ல போகிறேன். வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்ப்பீங்க. ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பெற முடியும். மனித வாழ்க்கையில் காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, உறவுகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, புற அழகியல் சார்ந்த விஷயங்கள், உலகியல் இன்பங்கள், சொகுசான வாழ்விற்கு தேவையான விஷயங்கள், ஆடம்பரமான வீடு, வாகனங்கள், அணிகலன்கள் போன்றவற்றிற்கு காரக கிரகம் சுக்கிரன். ஒரு மனிதன் சொகுசு வாழ்க்கையை வந்து அனுபவிக்க சுக்கிரனுடைய தயவு தேவை. அதனால் சுகபோகத்தின் அதிபதி சுக்கிரன் என்று கூட சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் எல்லா நிலைகள்லையும் கெடாமல் வலுப்பெற்று சுக்கிரன் இருக்க வேண்டும். அப்போ தான் அன்பான மனைவி, அழகான வீடு, ஆடம்பரமான கார், சொகுசான இன்பமயமான வாழ்க்கை இத்தனையும் ஒருவருக்கு குறைவின்றி கிடைக்கும். அதுவும் அதிபத்திய ரீதியாக வலுப்பெற்றால் பெரிய பொருளாதார ஈட்டுறது. சுக்கிரனுடைய கரங்களான நவீனோ, வாசனை பொருட்கள், உயர் ரக வாகனம், வீடு, இசை, கவிதை, ஆர்வம், அலங்காரம், ஒப்பனை, நவீன போன்றவற்றில் ஆர்வம் கூடும். கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து பெரிய உயரமும் தொட வைக்கும். காரக பாவக அதிபத்திய ரீதியாக சுக்கிரன் பலம் குறைந்தால் வறுமை, தரித்திரம் போன்ற பாதிப்பு இருக்கும். சம்பாத்தியம், ஆடம்பரம் என்ற எண்ணமே வராமல் செய்யும். அதே போல் இரு அதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் இரு பாவகத்திற்குள்ள பலன்களை நடத்திய தீரும். அதனால தான் சுக்கிர தோஷம் ஏற்படாமல் இருக்க சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதன்படி உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சுக்கிரனால் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கண்டிப்பாக பரிகாரத்தை பண்ணிடுங்க. ஸோ பரிகாரம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சுக்கிர ஹோரையில் லக்ஷ்மி குபேர பூஜையை நடத்த வேண்டும். இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பித்து நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க.
ஸோ இதுதான் உங்களுக்கான பரிகாரம் பலன்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தால் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.